உங்க மேல ஆண்டவர் நினைவா இருக்கிறார். உலகத்துல மனிதர்கள் மறக்கலாம், நீங்க நன்மை செய்தவர்கள் மறக்கலாம், ஆனா நம்மை மறவாத தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறாகவே இருக்கிறார். நம்ம சங்கீத பகுதியில் வாசித்தோம், சங்கீதம் 46 அதில் ஒரு வசனத்தை நம்ம இப்படியா பார்க்குறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் எடுத்த செய்திக்கு ஏற்ப இந்த வார்த்தைகள் இருந்ததுனால நான் மிகவும் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டேன். சங்கீதம் 18 சங்கீதம் 18 அந்த மேலக்கு அந்த பகுதியை வாசிங்களேன். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது. தாவீது அப்படிங்கிற பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா தகப்பன் தாவீது மேல பிரியம் வைக்கல. தாவீது 8வது குமாரன். இந்த உலகத்தின்படி என்ன சொல்லுவாங்கன்னா 8ஆம் இடம் குட்டிச்சுவரு, 8ஆம் இடம் விளங்காது அப்படிம்பாங்க. ஆனா 8வது தள்ளப்பட்ட அந்த தாவீதை தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக உயர்த்தினார். இந்த 8வது குமாரனை ஈசாய் வெறுத்தார், ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த 8ஆம் நம்பர் வேதத்தின்படி 8 அப்படின்னா புதிய துவக்கம் அப்படின்னு அர்த்தம், நியூ பிகினிங். நான் என்னுடைய பைபிள் காலேஜில் நான் 8வது ஆளு வயதின்படி, நான் 8வது நபர். கர்த்தர் என்ன அப்படிதான் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். இந்த 8 அப்படிங்கிறதுக்கு புதிய துவக்கம் அப்படின்னு நான் சொன்ன ஒரு அர்த்தம். இன்னொரு பைபிள் ஸ்காலர் சொல்றாரு 8ஆம் நம்பர் இயேசுவை குறிக்கிறது. அப்போ தள்ளப்பட்ட தாவீத, அற்பமா எண்ணப்பட்ட தாவீத கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த சிலர் லிஸ்ட்ல நம்ம தான் இருக்கிறோம். நிறைய பேரை கர்த்தர் அழைச்சாரு, நிறைய பேர் வரல. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நிறைய பேருக்கு பாஸ் சொல்லியிருப்பாங்க தேவ சமூகத்துக்கு வாங்கன்னு சொல்லி, ஆனா எல்லாருமே வரல. சில பேர் மாத்திரம் வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பகுதி, இந்த சங்கீதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவனின் 7 வித ஆசீர்வாதங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவனின் 7 வித ஆசீர்வாதங்கள். தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? 32ஆம் வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்மை பலப்படுத்துவார். சொல்லுங்களேன், நம்ம என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவார். இன்னைக்கு பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் மென்டலி, ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, மன ரீதியாக அநேகர் பலவீனம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம பலப்படுத்துகிறார். பாலஸ்தீனா தேசத்துல ஷடாய் அப்படிங்கிற ஒரு வகை கழுகு இருக்கும். ஷடாய், எல் ஷடாய் நம்முடைய தேவனுடைய நாமம், சர்வ வல்லமையுள்ள தேவன், அதுதான் அந்த பெயருடைய அர்த்தம். இந்த ஷடாய்ங்கிற ஒரு வகை கழுகு பார்த்தீங்கன்னா கண்மலை மேல தன்னுடைய கூட்டை கட்டும். ஒவ்வொரு முறையும் 5 to 6 குஞ்சுகள் பொரிக்கும். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற ஒரு இனம் இந்த ஷடாய்ங்கிற கழுகு. இந்த கழுகு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகளுக்காக நல்ல ஒரு கூட்டை கட்டி, நல்லா கம்ஃபோர்ட்டா கூட்டை கட்டிட்டு நல்லா போய் வேட்டையாட போகும். வேட்டையாடி நல்லா கறியை சாப்பிட்டு தன்னுடைய உடம்புல ரத்தம் நல்லா ஊறுகிற அளவுக்கு நல்லா தன்னுடைய சரீரத்தை புஷ்டி ஆக்கும். அப்படி புஷ்டி ஆக்கி தன்னுடைய கூறிய அழகால தன்னுடைய அந்த கழுத்து கீழே தான் ரத்தம் அதிகமாக இருக்கும், அதை கிழிச்சு தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த ரத்தத்தை கொடுக்குமா. ஏன் தெரியுமா? அந்த குஞ்சுகள் தன்னை போல தைரியம் உள்ளவர்களாக, தன்னை போல வீரம் உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக வளரணும்னு சொல்லி அந்த கழுகு அப்படி செய்யும். கல்வாரி சிலுவையில் எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய முழு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மை வளர்த்திருக்கிறார். இந்த சபைக்காக ஆண்டவர் கொடுத்த கிரயம் விலையேற பெற்றது. இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கோம்னா அதற்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம்.
வெள்ளியினால பொன்னினால நம்ம மீட்கப்படலை. உலகத்துல எதையோ ரொம்ப விலையுயர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய தகப்பனுக்கு நான் தான் விலையுயர்ந்தவன், நீங்க தான் விலையுயர்ந்தவர்கள். காலம் சென்ற சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் இப்படியா சொன்னாங்க, உலகத்தின் அத்தனை கோடி செல்வங்களையும் கொட்டி கொடுத்தாலும் அது ஒரு ஆத்துமாவின் விலைக்கு ஈடாக முடியாது. ஒரு தராசு வச்சுக்கோங்க, ஒரு தராசுல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் வைத்தாலும் இன்னொரு பக்கம் ஒரே ஒரு ஆத்துமா, ஒரு நபரை நீங்க வைங்க, அவர் சொல்லுவாராம், இந்த கோடி செல்வங்களை விட இந்த ஒரு ஆத்துமா தான் விலையேற பெற்றது. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் விசேஷித்தவர்களாக விலையேற பெற்றவர்களாக பார்த்ததுனால தான் எல்ஷடாய் தெய்வம், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய முழு சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். தன்னுடைய முழு சொட்டு ரத்தத்தையும் சிந்தினது எதுக்காகனா நமக்காக. இன்னைக்கு சபை ஆராதனை அசட்டை பண்றவங்க நிறைய பேர், தேவ சமூகத்தை அசட்டை பண்றவங்க நிறைய பேர். தேவ சமூகம் தான் நம்மை பலப்படுத்தும். இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு பலன் உண்டு. அவர் ரத்தத்தினால தான் நமக்கு தைரியத்தோட தேவ சமூகத்துக்கு வருகிறோம். அந்த கழுகு எப்படி தன்னுடைய அந்த குஞ்சுகளை ரத்தத்தை கொடுத்து தைரியப்படுத்தி வளர்த்ததோ அதே போல தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய சபையை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு தேவனுக்காக சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு உள்ளான மனுஷன்ல பலன் தேவை. இன்னைக்கு உலகம் பாருங்க, வெளிப்பிரகாரமா நம்மை பலப்படுத்த அநேக உபாய தந்திரங்களை வைத்திருக்கிறது. பவுல் எழுதுறாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இன்னைக்கு உலகம் வெளிப்பிரகாரமா நம்மை பலப்படுத்த அநேக வழிகளை வைத்திருக்கு. ஆனா தேவனுடைய சபை தான் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். இந்த உள்ளான மனுஷன் பலப்பட்டா அவன் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது நிச்சயம். அப்போ நம்முடைய மனதை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய 3 பகுதிகள், ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்களேன், ஆவி, ஆத்துமா, சரீரம், 3ஐயுமே கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை எந்த விதத்துல நீங்க சோர்ந்து போயிருந்தாலும், மன ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன செய்ய போறார்? முதலாவது பலப்படுத்த போகிறார். தாவீதை பலப்படுத்தினது கர்த்தர் தான். வனாந்தரத்துல கைவிடப்பட்ட நிலைமை, 14 வருஷம் வனாந்தர அனுபவம். அந்த ஒவ்வொரு வனாந்தர அனுபவத்திலும் தாவீதோடு கூட இருந்து கர்த்தர் தான் பலப்படுத்தினார். பவுல் எழுதுறாரு, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னை பலப்படுத்தினாரு, யூதருக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினார். அப்போ என்னுடைய பலன் அல்ல, தேவனுடைய பலன். நம்ம பலன்ல நம்ம போனோம்னா கடைசி சொல்றேன், சூரிய செடி அனுபவம் தான். இன்னைக்கு உங்க பலத்தில் அல்லது என்னுடைய பலத்தில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன், ஊழியத்தில் நான் ஜெயிச்சிருவேன், நான் இப்படி செஞ்சிருவேன் நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதனுடைய அனுபவம் என்னன்னா சூரிய செடி. போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா தேவ பலன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ராஜாவுடைய ரதத்திற்கு முன்பதாக ஓடுவான். இன்னைக்கு எத்தனை எதிரான காரியங்கள் வந்தாலும் சரி, தேவ சமூகத்துல நம்ம நின்னோம் அப்படின்னா எல்லா காரியங்களையும் நம்ம மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். ஆகாபின் ரதத்திற்கு முன்பதாக ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். எப்ப தெரியுமா? நாங்க எதற்காக ஜபத்துக்கு வாங்க, எதற்காக முக்கியமான கூட்டங்களுக்கு வாங்க, எதுக்காக வேதத்தை வாசிங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, தாளந்துகளை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றது எதுக்காகன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இனி வருகிற நாட்கள் பொல்லாத நாட்கள். இனி வருகிற நாட்கள்ல வீக்கான ஆட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம பலனுள்ளவர்களாக இருந்தோமானால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் பாவத்துல விழுகிறோம்? இன்னைக்கு பின்மாற்றத்துக்கு நேரா போகிறோம்? ஏன் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறோம்னா நம்ம சரியாக பலப்படவில்லை, தேவ சமூகத்தில் பலப்படவில்லை. தேவ சமூகம் தான் நம்மை பலப்படுத்தும். எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தேவனோடு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள உள்ளான மனுஷனில் மாபெரும் வல்லமை, கட்டுக்கடங்காத வல்லமை பெருகும். அப்படி பெருகும்போது நிச்சயமாக ஆசீர்வாதமாய் நாம மாறுவோம். இன்னைக்கு அநேகருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சில பேர் அலறுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம உடனே அப்பா எவ்வளோ பெரிய தாழ்மைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் தாழ்வு மனப்பான்மை. கெட்ட குமாரன் தன்னுடைய மேன்மையை அறிந்த போது அவனுக்கு புத்தி தெளிஞ்சு போச்சு. தன்னுடைய தகப்பனுடைய மேன்மை தெரிந்த போது அவனுடைய புத்தி தெளிந்தது, அவனுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்தது.
இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வருகிறோம் அப்படின்னா நமக்கு அத்தனை மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, கர்த்தரை நான் அவ்வளோ ஆசீர்வதிக்கிறாருன்னு. அடிக்கடி தான் பசங்கள்ட்ட சொல்லுவேன், வெயிட்டு கைன்னு சொல்லி வேற யாரா தேடி போகாதீங்க, அவர் தான் வெயிட்டு கை, பலத்த கரம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அவரோட நெருங்க நெருங்க உபத்திரவங்கள் பெருசாவே தெரியாது, பிரச்சனைகள் பெருசாவே தெரியாது, தேவைகள் பெருசாவே தெரியாது. ஒருத்தவங்க ஏதாவது தவறா பேசினாங்கன்னா நமக்கு அது பெருசாவே தெரியாது. இன்னைக்கு ஏன் சின்ன சின்னதெல்லாம் பெருசா தெரியுதுன்னா அவரோட சரியான ஃபெலோஷிப் இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். எந்த ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு முன்பதாக நீங்க வேதத்துல பாருங்களேன், எந்த ஒரு தேவ மனுஷனா இருக்கட்டும், கர்த்தர் முதலாவது சொல்லுவாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பலப்படுத்துவாரு. எந்த ஒரு தேவ மனுஷனா இருக்கட்டும், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் பாருங்க, முதலாவது பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் பாரு. ஏன்னா பயம் தாளந்துகளை பயன்படுத்த விடாது. பயம் இருக்கிறவன் தேவ சமூகத்துக்கு வரவே முடியாது. அப்போ பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு தேவ மனுஷனையும் கர்த்தர் பலப்படுத்தினார். அப்போ நம்மையும் கர்த்தர் பலப்படுத்த ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம பலன் அடைவதற்கு ஆயத்தம் இல்லை. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறாரு, பலன் அடைய நாம் தான் ஆயத்தமாக இல்லை. நம்ம ஆயத்தப்பட்டா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நிறைய பேருக்கு உடனே ஆசீர்வாதத்தை பார்க்கணும், உடனே கர்த்தரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு வசனம் இருக்கு, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, முதலாவது ஸ்டெப் என்னது? சீர்படுத்துவார். கர்த்தர் நம்மள சில விஷயங்களை சீர்படுத்துவார், விட வேண்டியதை விட வைப்பார், சில காரியங்களை முற்றிலுமாக அருந்து போக பண்ணணும், அறுக்க வேண்டியதை அறுக்க வைப்பார், எல்லாத்தையும் மாற்றி நம்மளை சீர்படுத்துவார். அதுக்கப்புறம் ஸ்திரப்படுத்துவார். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சீர்படுத்துவார், அடுத்து அதுக்கப்புறம் தான் பலப்படுத்துவார். பலப்படுத்தி கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? நிலை நிறுத்துவார். அதுதான் மகிமை. நிறைய பேர் உடனே ஆசீர்வாதங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இல்ல, இந்த ஸ்டெப் சில காரியங்களை கடந்து போகும்போது தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பலன் அடையணும். இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியணும். ஏன்னா இந்த தாழ்வு மனப்பான்மை காரணம் நம்முடைய பார்வை. நம்முடைய குறைகளையே பார்த்து கொண்டு இருந்தோமானால் நம்மளால ஜெயிக்க முடியாது. தன்னுடைய குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிறவன் குந்தி குந்தி தான் நடப்பான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைவுகளை பார்க்கிறவன் தலை நிமிர்ந்து நடப்பான். எலியா சொன்னாரா ஜனங்களை பார்த்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. அப்போ நம்ம தலை நிமிர்ந்து வாழணும், எழும்பணும். அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது கிறிஸ்துவ. நம்ம இன்னைக்கு தேவனோட பேசுறதை விட மனுஷங்களோட பேசுறது அதிகமாயிடுச்சு. அதுவும் இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சும்மானாச்சும் விசாரிக்கிறது. எப்படி? நான் விசாரிக்கிற தப்பு சொல்லல, தேவனை விட மனிதரோட அதிகமா பேச பேச நம்முடைய இருதயம் பலவீனப்பட்டு கொண்டுதான் போகும். ஆண்ட்ரூ முர்ரேங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, தேவனோடு பேச பேச உங்க இருதயம் பலப்படும், மனுஷனோட பேச பேச உங்க இருதயம் பலவீனப்படும். இதை நல்லா நீங்க ஃபேமிலியில பார்க்கலாம். ஒருத்தர் சொன்னாரு, பா மனம் விட்டு பேசினா பிரச்சனை போகும்னு சொன்னாங்க. நான் மனம் விட்டு பேசுனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ரொம்ப அதிகமாச்சு. மனம் விட்டு பேசினா பிரச்சனைகள் போகும்னு சொன்னாங்க சில உளவியல் நிபுணர்கள். நானும் போய் வீட்டில் மனம் விட்டு தான் பேசினேன். நான் மனம் விட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் கடந்த காலம் கியூமூல நடந்த விஷயங்களெல்லாம் கிபி கொண்டு வர்ற மாதிரி, நீங்க ஏன் அப்படி நடந்தீங்க, நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ மனிதனோடு பேசுவதை குறைத்து கொண்டு தேவனோடு அதிகமாக பேச பேச நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை நோக்கி போகும். எந்த அளவுக்கு தேவனோடு நம்ம நெருங்கி நடக்கிறோமோ, 1 man plus God is equal to success. ஒரு மனிதனும் தேவனும் இணைந்து விட்டால் அங்கே ஜெயம். நம்ம இன்னைக்கு அநேக முறை தோற்று போவதற்கு காரணம் தேவனோடு சரியாக நேரத்தை செலவிடாததான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? தேவனோடு நம்ம சரியா நேரத்தை செலவிட்டு இருந்தோம்னா அவர் சரியா கைட் பண்ணுவார். இந்த வழியில போகாத, இப்படி போ, இப்படி இந்த காரியத்தை பண்ணு, இந்த நபரோட சரியாக ஐக்கியம் வைத்துக்கோ, இந்த நபரோட ஐக்கியம் உனக்கு வேண்டவே. நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் பேச முடியும், எல்லா காரியத்தை குறிச்சும் கர்த்தர் பேச வாஞ்சா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணல, செவியை சாய்க்கிறது இல்லை. அப்போ தேவ சமுத்திரம் இருக்கும்போது முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மை பலப்படுத்துவார்.
எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். பலன் இல்லை அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. நமக்கு அப்போ ஆவிக்குரிய பலன் தேவை. அப்ப பலன் தருவது என்ன? அதுதான் தேவ சமூகம், தேவனுடைய சபை. அடுத்து இரண்டாவது 34ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். 34ஆம் வசனம். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். சங்கீதம் 144:1 தாவீது இப்படியே சொல்றாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது காரியம், தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா பழக்குவிப்பார், ட்ரெயின் பண்ணுவார் நம்மளை. ஒட்டகச்சிவிங்கி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி போட்ட உடனே நம்ம குழந்தைகளை பார்க்குறோம், குழந்தைகளை நம்ம எப்படி அன்பா நடத்துவோம். ஒட்டகச்சிவிங்கி குட்டி போட்ட உடனே அதனுடைய வயிற்றிலே ஓங்கி ஓங்கி மிதிக்குமா, ரொம்ப தன்னுடைய முழு பலத்தோடு அதை ஓங்கி ஓங்கி அடிக்கும். எது வரைக்கும் அடிக்கும்னா அது நிமிர்ந்து நடந்து அது ஓடுகிற வரைக்கும் அது உதைக்கும். ஏன்னா அப்படி உதைச்சி அதை நிற்க வச்சாதான் புலி சிங்கம் வந்து வேட்டையாடாதபடிக்கு அது தன்னை காத்துக்கொள்ள முடியும். இந்த ஷடாய் கழுகு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகளுக்கு அப்படியே கம்ஃபர்ட்டா என்ன பண்ணும், அப்படியே ரொம்ப அந்த பெட்டு, நம்ம பெட்டில் படுத்தா ரொம்ப நேரம் தூங்குவோம் பார்த்தீங்களா, பாயில் படுத்தா கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிடலாம், தரையில் படுத்தாலும் ஓரளவு எழுந்திரிச்சிடலாம். ஆனால் அந்த பெட்டில் படுத்தா மட்டும் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு மனசு வரவே வராது. நித்திரை பிரியம். இந்த கழுகு பார்த்தீங்கன்னா தன்னோட குஞ்சுகளுக்கு அப்படியே நல்லா கம்ஃபர்ட்டாக என்ன பண்ணும், அப்படியே இந்த முள் இலை இந்த பஞ்சு இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக பெட்டு மாதிரி செஞ்சு வைக்கும். அந்த குஞ்சுகள்லாம் அப்படியே நல்லா ஹாயாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மா போயிட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு நல்லா சாப்பிட கொண்டு வரும்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கும். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் வரும். அப்போ அந்த ஷடா இந்த கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குச்சிகள் எடுக்கும். உபாகம் 32 இருக்கு, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அப்படின்னு இருக்கு. இந்த கழுகு அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்குமா. ஒன்று ஒன்றா எடுக்கும்போது அந்த குஞ்சு கத்தும், ஐயோ மம்மி என்ன பண்ணுற, தாயாக தானே இருந்தா எப்போ நீ பேயா மாறணுங்கிற மாதிரி அந்த குஞ்சுக்கு கத்தும். ஒன்று ஒன்றா எடுத்து லாஸ்ட்டாக ஒரு 2-3 அந்த ஒரு குச்சில் அப்படியே நிற்கும். என்னடா அது நல்ல ஒரு அழகான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம், இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்பப்போ ஒன்றும் இல்லாத மாதிரி சில சமயம் என்ன பண்ணுவோம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகள்லாம் அப்படி நிற்கும். ஆனால் அந்த ஷடாய் கழுகு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத மாதிரி அந்த குச்சியை எடுத்துரும். அவ்வளோ பெரிய அந்த கண்மலையிலிருந்து ரொம்ப வேகமாக அந்த குஞ்சுகள் கத்திக்கிட்டே கீழே வரும். அப்படி கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சுகள் கத்தும், ஏன் அம்மா இப்படி என்ன பண்ணுச்சு, என் மேலே அப்போ அன்பு இல்லையா, நான் என்ன பண்ணுங்கிற மாதிரி குஞ்சுகள் கத்திக்கிட்டே வரும். ஆனால் அந்த ஷடாய் கழுகு என்ன பண்ணுதுமா கடைசியா அப்படியே கீழே விழுறதுக்கு கொஞ்சம் ஒரு அடி இருக்கிறதுக்கு முன்பதாகவே அவ்வளோ வேகமாக வந்து அந்த குஞ்சுகளை அப்படியே தூக்கிட்டு போவோம். சரி பறந்துட்டு இருக்குமே அப்போ பிரச்சனை இல்லை நினைக்கும் போது திரும்ப கீழே தள்ளும். எது வரைக்கும் கீழே தள்ளி தள்ளி இப்படி தூக்கிட்டே இருக்கும்னா அது தன்னால் சிறகடித்து பறக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் வந்து செஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சில விஷயங்கள் நம்மளை தள்ளுவார். நம்ம ஐயோ வரமாட்டேன் முடியாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பவும் ஆண்டவர் விட மாட்டார், தள்ளி விடுவார். சில விஷயங்கள்ல நமக்கு ஒண்ணுமே புரியாது, ஆனா என்னன்னா நம்மளை கர்த்தர் பழக்குவிப்பார். அதுல பண்படாத நிலம் எப்படி பயன்படுவது இல்லையோ பண்படாத மனிதனும் பயன்படுவது இல்லை, பயங்கரமாக பயன்படுவது இல்லை. இன்னைக்கு சிலர் பயன்படலாம், ஆனா அவங்க பயங்கரமாய் பயன்படாத காரணம் என்னன்னா அவங்க இன்னும் பண்படலை, இன்னும் அவங்க உருவாக்கப்படலை. ஆண்டவர் நம்ம உருவாக்குகிற தேவன். நான் கிராமத்தில் பிறந்ததுனால நிறைய இந்த காட்டு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய சுற்றுவோம். ஒரு நாள் பார்த்தேன் கிணத்துல எல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் வந்து இப்போ எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, அப்போ நான் 10th படிக்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியாது. இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன மேலே இருக்கிற 2 பேர் வந்து அப்படியே வாட்ச் பண்ணாங்க. நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல, சரி ஏதோ பார்க்குறாங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து என்னை தள்ளி விட்டாங்க, தள்ளி விட்டு உள்ளே போயிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு பயங்கரம் அப்படி ரொம்ப பயம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ நம்ம இன்னைக்கு அவ்வளோதாங்கிறப்ப அவங்க அப்படியே கூட சகோதரர்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு இப்படி பண்ணு, இந்த விஷயத்தை நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி கைகாலை இப்படி
அசைச்சு தான் நீச்சல் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் குதிச்சோம் பாருங்க, பயம் சுத்தமாக போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கல்ல உட்காந்துருந்தேன், அதுக்கப்புறம் நானாகவே இறங்கி வந்துட்டேன். காரணம் என்னன்னா, உள்ளுக்கு அந்த பயம் போச்சு. தண்ணி கண்டாலும் இருக்கிற அந்த பயம். சில சமயம் கர்த்தர் அப்படிதான் சில விஷயங்களை நம்மளை தள்ளுவார். ரொம்ப பயமாக இருக்கும், இது நான் எப்படி செய்வேன், இந்த காரியம் நான் எப்படி நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் செய்வேன், இந்த பிஸ்னஸ் நான் எப்படி செய்வேன், இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு நமக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டு தான் இருப்பார். பைபிள் காலேஜில் அடிக்கடி சொல்லுவேன், உனக்குள்ள எதுவுமே தெரியலன்னு சொல்லி இருக்க வேணாம், நீ ரெகுலராக செய்ய வேண்டிய காரியம் செஞ்சுட்டே இரு. உனக்குள்ள கர்த்தர் வரங்களை தாளந்துல வைத்திருப்பார். கண்டிப்பாக நீ ஊழியத்தில் இருக்கும்போது தன்னால் வெளிப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளே இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக தேவையான எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருவார். ஏன்னா நம்முடைய அழைப்பே ஒரு பேக்கடு, நம்மளை அழைச்சப்பே அதுக்குள்ள எல்லாத்தையும் கர்த்தர் வச்சு தான் நம்மளை பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ ரெண்டாவது நம்மளை உருவாக்குவார். நம்மளை உருவாக்காம சொல்லுங்க, உருவாக்காம கர்த்தர் பெரிய அளவில் இப்போ ஒரு 100 பேருக்கு பிரசங்கிக்கிற ஒரு நபரை திடீர்னு 1,00,000 பேருக்கு பிரசங்கிக்க சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முடியாது. பயங்கரமா பயம் வந்துடும், நிறைய காரியங்கள் மாற்ற வேண்டியதா இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுத்து தான் என்ன பண்ணுவார் கர்த்தர் அங்க கொண்டு போய் 40 பேரை வச்சு சபை நடத்தாதவங்களை 4,00,000 பேரை வச்சு சபை நடத்த சொன்ன முடியுமா? ஒரு கடையவே மெயின்டைன் பண்ண முடியாத ஆளை 100 கடையை கொடுத்து மெயின்டைன் பண்ண முடியுமா? நாக்கு தள்ளிடுங்கிற மாதிரி தான். அப்போ கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தெய்வனா இருக்கிறார். நம்ம உருவாக்காம உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் ஒரு நாளும் வைக்க மாட்டார். 2 பேர் மரம் வெட்ட போயிருக்கிறாங்க, கவனிங்களேன். 2 பேர் மரம் வெட்ட போயிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 மரம் கணக்கு. ஒருத்தன் வெட்டுன்னு வெட்டுறான், தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சுக்கிறான், வெட்டுன்னு வெட்டுறான். ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கிறான், நடுவில் அப்பப்போ மிச்சர் பாக்கெட்டை பிரித்து மிச்சர் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் ஒருத்தன் பார்த்தோன்னா இடைவிடாமல் பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறான். காலைல ஒரு 9 மணிக்கு போனாங்க, 5 மணிக்கு முடிக்கணும். 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் வெட்டினவன் ஒரு 5 மரம் தான் வெட்டிருக்கிறான். ஆனால் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்தவன் பார்த்தீங்கன்னா 10 மரம் வெட்டிட்டான். கணக்குப்படி 10 மரம் வெட்டிட்டான். அப்போ இவன் கேட்குறான், கடினமாக உழைச்சவன் கேட்குறான், நீ எப்படி இவ்வளோ மரத்தை நீ வெட்டின, ஒன்னால எப்படி இது முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறப்ப, நீ சும்மா சாப்பிட்டு தானே இருந்த, தூக்கிட்டு தானே இருந்த, நான் இடைவிடாமல் என்ன பண்ணேன், போராடி பிரயாசப்பட்டேன் அப்படின்னு கேட்டானா. அப்போ அதுக்கு அவன் சொன்னானா, நான் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்ததை மட்டும்தான் நீ பார்த்த, அந்த டைமில் நான் என்னுடைய கத்தியை நான் ஷார்ப் ஆக்கிக்கிட்டு இருந்தேன், அதை நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டான். அப்போது அவன் அப்படி ஷார்ப் ஆக்குனதுனால வெட்டும் போது சீக்கிரம் என்ன பண்ணுச்சு, மரம் உடனே சரிந்து விழுது. ஒரு 10 வெட்டு வெட்ட வேண்டியதா 2-3 வெட்டு 5 வெட்டுலேயே மரத்தை வெட்டிட்டான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். முன்னாடி ஒரு காலத்தில் பிரதர் இப்படி ஜெபிச்சேன், இப்படி உபவாசம் பண்ணேன், அந்த அனுபவத்தையே வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை வெட்ட பார்க்குறோம். அது வெட்டினாலும் விழ மாட்டேங்குது, நமக்கு என்ன பண்ணுது, மூச்சு மேலங்கீழே வாங்கி. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம ஷார்ப் ஆனோம், கர்த்தருடைய கரத்தில் நம்ம உருவாக்கப்பட்டோம். கர்த்தர் நம்ம இன்னுமாய் உருவாக்குனார்னா நம்ம போய் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அல்லது பிரச்சனையை பார்த்து நீ விலகி ஓடு அப்படின்னா போதும், நிச்சயமா அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும், நிச்சயமா கீழ்ப்படியும். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் ஷார்ப் ஆகணும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்களேன், மழுங்கின கத்தியா இருக்காத. சொல்லுங்க, சத்தம் கேட்கலையே, ஒன்றும் அவங்க திட்ட மாட்டாங்க. சொல்லுங்க, மழுங்கின கத்தியா இருக்காத, ஷார்ப்பான கத்தியா இரு. தேவ சமூகத்தில் உன்னை ஷார்ப்பாக்கிக்கோ. பிரசங்கி 10:10 இருக்கு, இருப்பாயுதம் மழுங்களா இருக்க அதே ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பிரயாசத்தை அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டுமா. அதனால தான் இன்னைக்கு வெட்டினாலும் போக மாட்டேங்குது. அப்போ கர்த்தர் நம்ம ரெண்டாவது என்ன பண்ணுவாரு சொல்லுங்களேன், ரெண்டாவது என்ன பண்ணுவாரு, பழக்குவிப்பார். முதலாவது பலப்படுத்துவார், ரெண்டாவது பழக்குவிப்பார். நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேலரை 430 வருஷம் கிட்டத்தட்ட அவர் அடிமைத்தத்தில் வச்சிருந்தாரு, ரொம்ப பாவம். உண்மைதான், கஷ்டப்பட்டாங்க. ஆனா இஸ்ரவேலருடைய முற்பிதாக்களுடைய தொழில் என்னது, ஆடு மேய்க்கிறது. ஒரு கூடாரம் போட்டுருவாங்க, இது மட்டும் தான் தெரிஞ்சுது. ஆனா அந்த எகிப்து அப்ப மிகப்பெரிய ஒரு தேசம். இப்ப இருக்கிற ஒரு எப்படி செழிப்பான சில தேசங்கள் இருக்கு,
அமெரிக்கா ரஷ்யாங்கிற மாதிரி. அப்போ வந்து எகிப்து தான் ஒரு மாபெரும் ராஜ்யமா இருந்துச்சு. எகிப்துல இருக்கிற எல்லாமே சிறப்பா இருக்குமா. அப்போ அந்த எகிப்துல இருந்து கட்டடக்கலை முதற்கொண்டு விவசாய வேலை எல்லா வேலையும் கர்த்தர் வந்து இஸ்ரவேலருக்கு கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை நீங்க சிறையிருப்புல இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதன் மத்தியில் கர்த்தர் சில காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். புக்கை வச்சு அப்படி படிக்கிற பட்டப்படிப்பை விட இந்த பாடுகள் படும்போது அந்த பட்டப்படிப்பு வந்து ரொம்ப விலையேறப்பட்டது. உங்ககிட்ட வந்து நீங்க முன்னாடி படிச்ச அந்த சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்படி அந்த பிரச்சனையை மாத்துவீங்கன்னா அப்படியே புலம்புவீங்க பாருங்க. எங்களுக்கு அழுக வர்ற அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்படியே இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேலருக்கு தேவன் பாடுகளை அனுபவித்தது கூட அவங்களை இன்னும் ட்ரைன் பண்ணி ஒரு பலத்த சாம்ராஜ்யமாக இஸ்ரவேலரை கர்த்தர் மாற்றினார். ராஜாக்கள் அதில் வந்து வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கு. அவ்வளோ மீடியா, அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ டெக்னாலஜி. அப்போ காரணம் என்னன்னா கர்த்தர் நம்மை உருவாக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும், உருவாக்க நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுத்தாதான் கர்த்தர் நம்மளை பழக்குவிப்பார். தாவீதை கர்த்தர் யுத்தத்துக்கு உருவாக்குனதுனால தான் பெரிய பெரிய யுத்தங்களை அவர் ரொம்ப சர்வ சாதாரணமா செஞ்சார். தாவீதை வந்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும், கர்த்தர் நம்மை உருவாக்கணும். நம்மளை நாமளே உருவாக்கணும்னு நினைக்காதீங்க, கர்த்தர் நம்மை உருவாக்க வேண்டும். சில பிரச்சனை அனுமதிக்கிறாரா, சில போராட்டங்களை அனுமதிக்கிறாரா, சில வேதனைகள் வழியாக போகிறோமா, எல்லாம் நன்மைக்கு. சொல்லுங்களேன், எல்லாம் நன்மைக்கு தான். நமக்கு வருகிற உபத்திரம் எல்லாமே நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவுக்குள் புண்படுதல் புகழ்ச்சிக்காக. சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள் புண்படுதல் புகழ்ச்சிக்காக, பண்படுதல் பயன்பாட்டிற்காக. எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை புடமிடுகிறாரோ அந்த அளவுக்கு நம்ம பொன்னாக ஜொலிக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம ரெண்டாவது என்ன பண்ணுவார்னா பழக்குவிப்பார். 35ஆம் வசனம் வாசிங்களேன், சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. மூன்றாவதா கர்த்தர் செய்கிற காரியம் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு என்ன பண்ணுவார்னா தாங்குவார். இந்த ஷடாய் கழுகு சொன்னல, கீழே விழுக போற சமயத்தில் அது என்ன பண்ணும், தாங்கி தப்புவித்து அதை சுமந்து செல்லும். நம்ம தேவன் அப்படிதான். பிரச்சனை நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன் ஆண்டவர் ஃபர்ஸ்டே இதை செய்யல, ஏன் ஆண்டவர் உடனே செய்யல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் எண்டில் நல்லா ட்விஸ்ட் வைப்பாரு. கடைசியா பாத்தீங்கன்னா பிசாசு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான். ஆரம்பத்தில் நீ ஆடு ராஜா ஆடுங்கிற மாதிரி ஆண்டவர் விட்டுருவாரு. கடைசியா என்ன பண்ணுவாரு, ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். நான் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஒரு காரியத்தை வச்சு நான் புகழ்வேன், எண்டில் ட்விஸ்ட் வைக்கிறவரு அப்படின்னு சொன்ன இது பண்ணுவேன். ஆமா, பிசாசு நீ ஆடுற வரைக்கும் ஆடு, என்ன பிரச்சனைனா கூட என் பிள்ளைக்கு, ஆனால் கடைசியில் என்னுடைய மகிமை விளங்கும். யோபுக்கு ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாரு பிசாசுக்கு. ஆனா கடைசியில பாத்துங்க, பின்னிலைமையை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சில மனுஷங்களுடைய அன்பை நம்ம தேடி போறோம். யோபுக்கு வந்த பிரச்சனையில 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு எப்போ வந்தான் எப்படி வந்தான்னு எனக்கும் தெரியல, வேதத்திலேயே அதுக்கான ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருவேளை யோபு புத்தகத்திலிருந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 விதமா பேசுறத நம்ம பார்க்குறோம் யோபு புத்தகத்தில். ஏற்கனவே அந்த மனுஷன் வந்து ரொம்ப வேதனையில் இருக்கிறாரு. இவங்க பாருங்க, நாங்கள்லாம் நீதிமான், நீ ஏதோ பாவம் செஞ்சையா, நீ எல்லாம் ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் நீ இவ்வளோ உபத்திரப்படுறன்னு சொல்லி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுறாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறாங்க. என்னது, மனுஷனுடைய ஆறுதல்லாம் அப்படிதான். என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆறுதல் சொல்ல வர்ற மாதிரி வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே குற்றம் சாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை தாங்குகிற தேவன். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும். சில பேர்லாம் கேட்பாங்க, ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கா, ஏன்னா என்னுடைய பிரச்சனை வந்து அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு. இல்லை, நம்முடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் மறப்பாரா? சில பேருக்கு என்னன்னா, ஜெபம் கேட்கப்படலாம், கர்த்தர் மறந்துட்டார்.
ஏதோ சில விஷயத்தில் விழுந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை கை விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் நம்மளை கை விட்டுருந்தா ரொம்ப கஷ்டம். இந்த ஆக்சிஜன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஜன் நம்ம ஆண்டவர் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் வச்சிருக்கிறாரு. இந்த ஆக்சிஜன் இந்த ஒரு அந்த மைக்ரோ செகண்ட் இல்லைனா கூட இந்த பூமியை வெடிச்சு போயிடுமா, நம்ம எல்லாம் வெடிச்சு போயிடுவோம். அப்போ நம்முடைய சுவாசத்தை கையில் பிடித்திருக்கிறவர்னு சொல்லி தானியேல்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா. அப்போ நம்ம இன்னைக்கு மூச்சு விடுறது கூட அவருடைய கிருபை. அப்போ அந்த அளவுக்கு நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்ம ஏன் கலங்கணும்? நம்மளை தாங்கி நடத்த அவருடைய கரங்கள் எப்போ ஆயத்தமா இருக்கு. ஒருவேளை உலகத்துல அத்தனை கரங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்று உங்களை தள்ளி விட்டாலும் ஒரு கரம் உங்களை தூக்கி நிறுத்த வல்லமையுள்ளதா இருக்குது. அதுதான் கர்த்தருடைய கரம். நம்மளை பிசாசு சில சமயம் தள்ளுவான், சில மனுஷங்க நம்மளை தள்ளுவாங்க. ஏன் நம்மளே சில சமயம் நம்மளை தள்ளப்படுகிற சூழ்நிலை நம்ம அனுப்பிடுவோம். ஆனா கர்த்தர் நம்ம ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே வர்றவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னா பிள்ளை அவர் புறம்பே தள்ளுவாரா? நம்ம உண்மையா இருக்கணும் தேவ சமூகத்துல. அப்போ நம்மை தாங்குகிற தேவன், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அருமையாக சந்திப்பார். பிசாசுடைய குணம் என்னன்னா, கீழே தள்ளுவது பிசாசுடைய குணம். ஆனா கீழே இருக்கிறவங்களையும் மேலே அமர வைத்து அழகு பார்ப்பது தேவனுடைய குணம். அப்போ நம்மை தாங்குகிற தேவன். மூன்றாவது சொன்ன அவர் எப்படிப்பட்ட தேவன்? தாங்குகிற தேவன். அடுத்து நான்காவதா பார்க்கிறோம் 39:47. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். அப்படியே 47 வசனம் வாசிக்கல. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். நான்காவதாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஜனங்களை கீழ்ப்படுத்துவார். என்னது? ஜனங்களை கீழ்ப்படுத்துவார். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் கீழ்பட்டு இருக்காங்களா? அநேக முறை நமக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனா தாவீதுக்கு ஜனங்க கீழ்பட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர் தேவனுக்கு 100% முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு விரோதமாக எதிரிகள் அதிகம். நம்ம நினைக்கிறோம் எனக்கெல்லாம் எங்க எதிரி இருக்காங்கன்னு. ரட்சிக்கப்பட்டு நம்ம பைபிளை தூக்கினா நமக்கு நிறைய எதிரிகள் எழும்புவாங்க. உன் வீட்டாரே உன் சத்துரு. அப்போ இத்தனை எதிரான காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால அவங்க நமக்கு விரோதமாக பேச கர்த்தர் விட மாட்டார். அப்படி பேசினாலும் ஒரு நாள் மன்னிப்பு கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சில நபர்கள் இருக்கலாம், சில சதி திட்டங்களை தீட்டலாம், அது ஒன்றுமில்லாமல் போகும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும், அது ஒன்றுமில்லாமே போயிடும். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால ஜனங்களை கீழ்ப்படுத்துவார். ஏசாயாவில் ஒரு இடத்துல இருக்கு, உனக்கு விரோதமா பண்ணவங்க உன்னுடைய காலடியின் மண்ணை நக்குவாங்கன்னு இருக்கு. காலில் விழுந்து பணிவார்னு சொன்னா கூட ஓரளவு ஓகே வச்சுக்கலாம். ஆனா உன்னுடைய அந்த தூசியை நக்குவார்கள்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப பாருங்களேன், தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு மனுஷன் எதிராக இருக்கிறானோ அவன் நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்பான். உங்களை விரோதித்தவங்க, உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை தேவையில்லாம குற்றம் சாட்டினவங்க, உங்க கூட கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார், எனக்காக ஜெபம்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால நம்ம போராட வேண்டியது நோயுடன் தானே தவிர நோயாளியோட. கொரோனா அந்த ஆடு விளம்பரம் தெரியல நமக்கு. நீங்கள் நோயுடன் போராட வேண்டும், நோயாளிகளுடன் அல்ல. இன்னைக்கு நம்ம மனுஷங்களோட போராடுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். இந்த மனுஷன் இல்ல, அந்த மனுஷனுக்கு உள்ள இருந்து கிரியை செய்கிறது யாரு? ஒரே ஒரு எதிரி தான் நமக்கு இருக்கிறான். இன்னைக்கு சில பேர் பார்த்தோன்னா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான் எனக்கு எதிரி அப்படிங்கிறாங்க. என் கூட இருக்கிற என் தம்பி தான் எனக்கு எதிரி, என் சொந்தக்காரன் தான் எனக்கு எதிரி. இல்ல, பிசாசு ஒருவன் மட்டும்தான் நமக்கு எதிரி. அப்போ அவனோடு தான் நம்ம போராடணுமே தவிர மனுஷனோடு நம்ம போராடக்கூடாது. அப்போ ஜனங்களை கீழ்ப்படுத்துகிற தேவன். இப்ப தாவீதுக்கு விரோதமா பாருங்க, சீமை எழும்புறான், அவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் எழும்புறாங்க. ஆனா ஒருவனாகிலும் மேற்கொள்ள முடிந்ததா? மேற்கொள்வது போல தெரிந்தது, ஆனா மேற்கொள்ள முடியல. விரோதமா எழும்புற மாதிரி தான் இருக்கும், கர்த்தர் கைவிட்டது போலதான் இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார்.
எந்த கண்களுக்கு முன்பதாக நீங்க அற்புதமாக தெரிந்தீர்களோ அதே கண்களுக்கு முன்பதாக நீங்கள் அற்புதமானவராக தெரிவது நிச்சயம். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா பழி வாங்குவாங்க. நிறைய பேர் உங்களை நான் பழி வாங்கணும், இவங்களை பழி வாங்கணும். இல்லை, பழி வாங்குவதற்கு முழு உரிமை கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்கள் நானும் ஏமாத்துறோம். கர்த்தர் பழி வாங்குவார். கர்த்தர் நியாயம் விசாரிக்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து நீங்க இப்படிதான் சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவர் பார்த்துக்குவார். நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம். தானியலுக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஒரு ஃப்ரேம் போட்டு விட்டாங்க தப்பா. தானியல் ராஜாவை கனம் பண்ணலங்கிற ஒரு ஃப்ரேம். ஆனா ராஜா ஓடி வரான், தானியேலே தேவனுடைய தப்பு வித்தாரா அப்படின்னு. தப்பு விக்கவும் செஞ்சாரு. யார் யார் விரோதம் பண்ணாங்களோ அவங்கள பழியும் வாங்கிட்டாரு. அப்போ நமக்கு விரோதமா இருக்கிறவங்கள கர்த்தர் பார்த்துக்குவார். சில சமயம் ரட்சிப்பாரு, சில சமயம் சிட்சிப்பாரு. ரொம்ப அவன் ஆடுனானா பட்சிப்பது அவருடைய சித்தம். நான் சொல்லலை, பட்சிப்பது அவருடைய ரட்சிப்பு, சிட்சிப்பு, பட்சிப்பு அது எல்லாமே அவருடையது. ஆனா நான் என்ன பண்ணணும், எனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவின்னா ரட்சிக்கிற ஆவி. எனக்குள்ள இருக்கிறது இயேசுவின் ஆவி, அன்பின் ஆவி. அப்போ ஜனங்களை கீழ்ப்படுத்துவார். நமக்கு இருக்கிற எதிரிகள் ஒரு நாள் நம்மகிட்ட கேட்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஜனங்களை கீழ்ப்படுத்துவார். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நமக்கு விரோதமாக எந்த ஒரு மனுஷன் எழுப்பினாலும் அது எப்பேற்பட்ட ஏக்கமாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்கள கர்த்தர் கீழ்ப்படுத்துவார். ஜாதிகள் எனக்கு முன்பதாக முடங்கும், முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும். அப்போ நமக்கு விரோதமாக எழும்பினவர்களை நம்மோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், பிரியமாகும்படி சிநேகமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவருடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி சகோதரனாகும்படி செய்வார். அப்போ நான்காவதாக கர்த்தர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா ஜனங்களை கீழ்ப்படுத்துவார். அடுத்து ஐந்தாவது 43ஆம் வசனம் வாசிங்களேன். 43ஆம் வசனம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அப்போ பார்க்குறோம், ஐந்தாவதாக நமக்கு செய்கிற காரியம் என்ன அப்படின்னா தாவீதுக்கு கர்த்தர் செய்தது தப்புவிப்பார். தப்புவிக்கிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா எல்லா தீமை நின்றும் தப்புவிக்கிற தேவன். கிட்டத்தட்ட பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 25 முறை தாவீதுக்கு மரண வாசல் வந்தது. மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு நூல் இழை தான். தாவீதுக்கு மாமியார் தொல்லை கிடையாது, மாமனார் தொல்லை. மாமனார் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை பண்றான், அவ்வளவு போராட்டம். தாவீதை கொல்லணும், ஒரே தீர்மானம், ஒரே தரிசனம். எப்படி சிறப்பான தரிசனம் பார்த்தீங்களா, தாவீதை கொல்லணும். அதுதான் சவுலுக்கு தன் வாழ்நாளில் அவர் எடுத்த ஒரு தரிசனம். அதற்காக தாகத்தோடு செயல்பட்டார். எப்படியாவது தாவீதை என்ன பண்ணணும், கொன்னுடணும் அப்படின்னு. ஆனால் வாய்த்ததான்னு பார்த்தா எதுவுமே வாய்க்கலை. ஏன்னா தாவீது கர்த்தரை நம்பினாரு, சவுல் தன்னுடைய சுயத்தை நம்பினாரு, தன் சுய பலத்தை நம்பினாரு. நீங்களா இருக்கட்டும், தேவனுடைய மனுஷர்கள் யாராவனா இருக்கட்டும், கர்த்தரை நம்ப தேவனை சார்ந்து கொள்ள விருத்தி அடைவார்கள். தேவனை சாராதவர்கள் வருத்தம் அடைவார்கள். விருத்தியா விரக்தியா? தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சவுலை பத்தி வசனம் இல்லை, நான் இருந்து இப்படி எழுதியிருப்பேன். சவுல் வர வர விரக்தி அடைந்தான். சவுல் வர வர விரக்தி அடைந்தான், தாவீது வர வர விருத்தி அடைந்தான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கை. எத்தனை பேர் கர்த்தரை முழுசா நம்புறீங்க? 100க்கு 100 நான் அவரை நம்புறேங்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆமா, நீதிமொழியில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும், கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை இருக்கும்படி இவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வசனங்களை எதுக்கு தெரியுமா கர்த்தர் பேசுறாரு? உன் நம்பிக்கை யார் மேல இருக்கட்டும், கர்த்தர் மேல மட்டும். அப்ப புலம்புறது, ஆண்டவரே இவங்களை நம்ப ஏமாத்துட்டாங்க, நான் நம்ப சொல்லணும்னு அவர் கேட்பாரு. ஆண்டவரே இவங்களை நம்பினேன், எல்லாரையும் நம்பினேன், ஏமாத்திட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம புலம்புவோம். அப்போ அவர் சொல்லுவார், நாசிர சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, என்ன மட்டும் என்ன பண்ணு, நம்பு. கர்த்தரை நம்பி கெட்டு போனதாக சரித்திரத்திலும் சரி வேதத்திலும் சரி ஒரு ஆதாரம் கூட இல்லை, ஒரு ஆதாரம் கூட இல்லை. கர்த்தர் தப்புவித்தார். பஞ்சத்திற்கு ரூத்தை தப்புவித்தார். அவங்களுடைய நாட்டில இருந்து பெத்லகேமுக்கு நேராக அவங்க
திருப்பப்பட்டாங்க பார்த்தீங்களா? தன்னுடைய கால்களை பெத்லகேமுக்கு நேராக நடந்த போது நான் இப்படியா விசுவாசிக்கிறேன், அவங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் திட்டம் பண்ணிட்டாரு. அவங்க போவாஸ் வயல்நிலத்துக்கு வரணும், அங்கே கதிரை பொறுக்கணும். அப்போது போவாஸுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தணும். எல்லாமே தேவனுடைய செயல். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் சரி, கர்த்தருடைய முகத்தை பார்க்க பார்க்க நமக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தர் நம்மளை செழிப்பாக தான் என்ன பண்ணுவார், நிச்சயமாக மாற்றுவார். நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக சந்திப்பார். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னைக்கு வந்து நிறைய குறுக்கு வழிகள் இருக்குது. பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, உடனே லோன். இப்போ நிறைய உபாய தந்துருங்க, அதில் மாட்டிக்கிட்டு அவங்க படுற போராட்டம் இருக்கு பாருங்க, மாதம் மாதம் ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தா கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார்னு நமக்கு தெரியும். கர்த்தரை நம்புறதை குறித்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுங்கன்னா நீங்கள் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம அதை அபியாசப்படுத்துகிறோமா கர்த்தரை நம்புறத? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பணும். படிப்படியாக போகிறது நல்லது நம்ம வாழ்க்கையில். உடனே நம்மளை கர்த்தர் உயர்த்திட்டாலும், ஆமாம், என் கொம்பை உயர்த்தி நீரே பாடல் நல்ல பாடல் தான். சில சமயம் கர்த்தர் நம்ம உயர்த்தும் போது அந்த கொம்பு முளைச்சி அநேகரை என்ன பண்ணுறது, குத்துறதுக்கு பார்க்குது. அதான் தான் என்ன பண்ணுற ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக, அதான் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் உயர்த்துவோம்பா அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அடங்கிரு அப்படிங்கிறார். அப்போது நம்மளை தப்புவிக்கிற தேவன், எந்த பிரச்சனை, எந்த நெருக்கம், எந்த சோதனை, எந்த வேதனைகள், எந்த விரக்தியான சில காரியம் நடந்தாலும் சரி, நம்மை தப்புவிக்க கர்த்தர் வல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும். தாவீதை வந்து பொல்லாதவர்களுடைய பட்டயத்திற்கு தப்புவித்தார். யுத்தத்தில் தாவீது சொல்றாரு, யுத்தத்தில் என் தலையை மூடுனீர் அப்படிங்கிறாரு. யுத்தத்தில் வந்து தாவீதுடைய தலையை கர்த்தர் மூடினாராம். அப்போ இன்னைக்கும் பிசாசு உங்க மேல என் மேல கண்ணு வச்சிருக்கிறான். எப்படியாவது இதை அழிச்சிடணும், எப்படியாவது என்ன பண்ணணும், துக்கப்படுத்திடணும், வேதனைப்படுத்தணும் நினைக்கிறப்பெல்லாம் ஒரு கரம் நம்மை மூடுனது பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தருடைய கரம். அதுதான் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததுனால தான் நம்ம இது வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். பைக்கில் போயிட்டு இருக்கிறான், பைக்கில் அதாவது ஒருத்தவன் நின்றுட்டு இருக்கிறான், பைக் அப்படியே மேலே விழுந்து செத்தவங்க இருக்கிறான். பைக் சும்மா மேலே விழுந்து செத்தவங்க இருக்கிறாங்க. நடந்து போகிறாங்க, ஒரு பூச்சி அடித்து செத்தவங்க இருக்கிறாங்க. இட்லி சாப்பிடும்போது விக்கி செத்துருக்குறாங்க. நம்ம எத்தனை முறை இட்லியை பசியில் சாப்பிட்றோம், தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே இது பண்ணாலும் நம்ம ஜீவனோடு கர்த்தர் காப்பாற்றினார் பார்த்தீங்களா? பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும், சின்ன சின்ன நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவர் அந்த நன்றியை எதிர்பார்க்குறார். நன்றி சொல்ல சொல்ல அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம அஸ்திவாரம் போடுறோம். ஆமாம், நன்றி சொல்ல சொல்ல நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்களேன், சீக்கிரத்தில் இன்னும் சில நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவார். நான் அனுபவிச்சிருக்கிறேன். நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் போட்டுருவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவன். அடுத்து 6வது காரியம், 5வதா பார்த்தோம், தப்புவிக்கிற தேவன், தப்புவிப்பார். 6வது 48ஆம் வசனம் வாசிங்களேன். 48ஆம் வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். 6வதா பார்க்கிறோம், உயர்த்துவார். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை என்னை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உயர்த்துவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆவிக்குரிய பூமிக்கிற சகலவித ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்மளும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆபிரகாம் பாருங்க, ஏசாயா 51 அதிகாரத்தில் இருக்கும், உன்னை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கிப்பாரு, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஊழிய காரியங்களில் ஊழியத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டு வந்து ஒரு வசனத்தை கொடுத்தார். ஆபிரகாமை பாருங்களேன், ஆபிரகாமுடைய தகப்பனால ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவானா ஆகலை. தன்னுடைய சகோதரர்களை ஜனத்தை காப்பாற்றினதுனால, ராஜா கொடுத்த அந்த பணத்தினால ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவானாக மாறலை. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அவங்க இருந்த இடமே பத்தலையாம். என்னோடு கூட உழைப்பட்டார், ஒருவனாக இருக்கையில் ஆசீர்வதித்தது போல குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் சரி, நானே உனக்கு உதவி. லேவியனுக்கு யார் பங்கு? நானே பங்கும்
சுதந்திரமா இருக்கிறேன். கர்த்தர் தான் லேவியனுக்கு பங்கு. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். நிச்சயமா உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பார். சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. முழங்கால முடக்கிறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? முழங்கால் தான் நமக்கு மூலதனம். சொல்லுங்களேன், முழங்கால் தான் நமக்கு மூலதனம். இந்த முழங்கால முடக்க முடக்க கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவார். இந்த முழங்கால முடக்க முடக்க கர்த்தர் அங்க வழிகளை திறப்பார். ஒரு வழி பிசாசு உங்களுக்கு அடைச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் 7 வழிகளை திறப்பார். 7 வழிகளை கர்த்தர் திறப்பார். 7 வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஒரு வழியா விரோதமா புறப்பட்டு வந்தா 7 வழியா அவனை சிதற பண்ணுவார். எப்ப தெரியுமா? முழங்கால முடக்கும் போது. எனக்கு ஜெபத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு தெரியல. மன்றாடி ஜெபிக்கும் போது, சாதாரணமா ஜெபிக்கிறது விண்ணப்பம் ஓகே, ஆனா மன்றாடி ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, எனக்காக இறங்குங்க, என் குடும்பத்துக்காக இறங்குங்க, என்னுடைய ஊழியத்தில் கிரியை செய்யுங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றங்களை தாங்கன்னு எந்த ஒரு மனிதன் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறானோ கர்த்தர் நிச்சயமாக மாற்றங்களை தருவார். ஜெபிக்க ஜெபிக்க மாற்றம் வரும், நிச்சயமாக மாற்றம் வரும். ஏன்னா ஜெபத்தால முடியாது எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒரு சில பிரசங்கியார்கள் சொல்றாங்க, ஜெபிக்கவே தேவையில்ல, கர்த்தர் எல்லாமே அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு விரோதமாக ஒரு போதனை துருபதேசம் பரவிட்டு இருக்கு. ஜெபிக்கவே தேவையில்ல, உங்க மனசுல நீங்க நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் அறிவார், எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனா ஏன் இயேசு ஏன் போய் ஜெபித்தாரு? சொல்லுங்க, இயேசு ஏன் போய் ஜெபித்தாரு? அவங்க இப்படி போதிக்கிறாங்க. அதாவது ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு காரியத்தை மட்டுமே ஒன்றை தூக்கி ஒன்றை தாக்கி பேசுவான் துருபதேசம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை தூக்கி ஒரு காரியத்தை தாக்கி பேசுவ துருபதேசம். அப்போ இன்னைக்கு ஜெபத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு சொன்னார், வருகைக்கு நான் தேவ சமூகத்தில் நீங்க காணப்படும்படிக்கு, என்னுடைய வருகையில காணப்படும்படிக்கு ஜெபத்திலே விழித்திருங்கள். இப்போ ஜெபம் தான் நமக்கு சுவாசம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை உயர்த்துவார். நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் ஜெபத்தினால தான் வரணும். ஜெபிச்சா கர்த்தர் நமக்கு எல்லா வாசல்களை திறப்பார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார், ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஒருவேளை தாமதமாகுது அப்படின்னா நன்மைக்கு தான். உடனே கிடைச்சதுன்னா அதோடைய மேன்மை மதிப்பு நமக்கு தெரியாது. இப்போ உடனே ஒரு உயரத்தில் கர்த்தர் உங்களை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 170% பேர் பார்த்தீங்கன்னா பின்வாங்கி இருக்கிறாங்க, விழுந்து போயிருக்கிறாங்க. உபத்திரவத்தில் கூட கர்த்தருக்காக உறுதியாக நின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டு பின்வாங்கி போனவங்க அநேகம். உபத்திரவத்தில் கூட உறுதியாக நின்றுருக்காங்க நிறைய பேர். ஆனால் அதே நபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு நம்ம ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தர் எடுத்தது நிச்சயமா நமக்கு வரும். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்தவர் தான் நம்ம என்ன பண்ணணும்? உறுதியா பிடிக்கணும். ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணக்கூடாது? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடக்கூடாது. நிச்சயமா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? தாவீதை அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தீர்க்காயசத்தை கர்த்தர் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாக சந்தித்து ஆலயத்தை கட்டுவதற்கான தேவைகளையும் என்ன பண்ணார்? கர்த்தரே சந்தித்தார். அப்போ நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆச்சரியமா சந்தித்து நம்மை ஆசீர்வாதமானவர்களாக மாற்றுவார், உயர்த்துவார் நிச்சயமா. அடுத்து கடைசி 50ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும், சொல்லுங்களேன், தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். கடைசியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, சந்ததி ஆசீர்வதிப்பார், நம்மளை சந்ததிக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். சொல்லுங்களேன், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிப்பார், சந்ததிக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தது ஒரு பக்கம், அதே இன்னொரு பக்கம் ஆசீர்வாதமான நபராகவும் தாவீது மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு ராஜா பார்த்தீங்கன்னா தாவீதுடைய காலம் பொற்காலம் சொல்றாங்க. யுத்தம் தான் பெரிய பிரச்சனை தான், ஆனாலும் தாவீதுடைய காலம் இஸ்ரவேலுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாவீது அந்த அளவுக்கு நம்ம நல்ல ஒரு மெய்ப்பன். ஆனா தாவீது இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்மார்க்கமா நடந்தாங்க. நிறைய பேர்
அப்பெல்லாம் கர்த்தர் சொல்லுவாரு, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உன்னை விடுறேன். யார் நிமித்தம்? என் தாசனாகிய தாவீது நிமித்தம் உன்னை விடுறேன், இல்லைன்னா அவ்வளவுதான் பாரு. என் தாசனாகிய தாவீது நிமித்தம், ராஜாக்கள் 4 நீங்க வாட்சி பாருங்க. என் தாசனாகிய தாவீது நிமித்தம். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறனால அவருடைய சந்ததியவே கர்த்தர் பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். என்றைக்கும் ஒரு விளக்கு இருக்கும் ஒரு ராஜ்யத்துக்கு, உன் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்குன்னு சொல்லி தாவீது உடன்படிக்கை பண்ணதுனால தான் அத்தனை எதிரான காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் பாதுகாத்தார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா சந்ததிகளை அழிக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அடிமைப்படுத்தி, அப்பா அம்மா நல்லா ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்துருப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டு. வாத்தியார் புள்ள மக்கு, வாத்தியார் புள்ள மக்கு, வக்கீல் புள்ள குற்றவாளி, போலீஸ் புள்ள அடாவடி அருணாச்சலம் மாதிரி திருடன். ஆமாம் திருடன், அடாவடினா எல்லாமே வந்துடும் ஆளினால். அதுக்கு சொல்கிறேன், போலீஸுடைய பையன் அதே மாதிரி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரியவர்களாக இருப்பாங்க பெற்றோர், ஆனால் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆள் என்னை ஜெபிக்க சொல்லி உயிரை வாங்குறான், வேதத்தை வாசிக்க சொல்லி உயிரை வாங்குறான். யார்? அப்பா அம்மாவை. அப்போ சாத்தான் என்ன பண்றான்? உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஒரு ஆவி இருக்கு, 1 கொரிந்தியர் 2:10. இந்த உலகத்தின் ஆவிய, ஏன்னா உலகம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு இன்னைக்கு பாருங்க, எதுனாலும் கலர் தான், கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒரு பிஸ்கட் கவர் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அப்படியே கண்ணு என்ன பண்ணும், அப்படியே பறிக்கும். பிசாசுக்கு எப்படி அந்த பழத்தை காணணும், இன்னைக்கு அந்த படத்தை தான் காட்டிட்டு இருக்கிறான் நல்லா. அன்னைக்கு படத்தை காரணம், இன்னைக்கு படத்தை காட்டுறான். நல்ல ஒரு படமா என்ன பண்றான், பிக்சரா, இங்க பாரு இதுதான் நல்லா இருக்கு, சர்ச்சுக்கெல்லாம் போகாத, தேவ சமூகத்தெல்லாம் போகாத, அதெல்லாம் என்னது, அந்த பாஸ்டர் அந்த வளைஞ்சொலமா போட்டுக்கிட்டு இப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, போடா போய் ஒரு 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்காரு. நீங்க எல்லாம் பாருங்க, 3 மணி நேரம் படம் பார்க்க முடியாத ஒரு ஆளால 3 மணி நேரம் பிரசங்கத்துல தேவ சமூகத்தில் உட்கார முடியல. அந்த அளவுக்கு கவர்ச்சி. நம்ம ஆண்டர் வந்து கவர்ச்சியெல்லாம் காட்ட மாட்டாரு, கரம் நீட்டி அழைப்பாரு. என்னைக்கும் ஒரிஜினல் வந்து ரொம்ப ஆடாது, டூப்ளிகேட் ரொம்ப ஆடும். ஒரிஜினல் வந்து என்ன பண்ணாது ரொம்ப, ஏன்னா ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் தான், அதுக்கு தெரியும் தன்னுடைய மேன்மை. ஆனா டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டுவான், இது இப்படி அது அப்படி. இப்போ சொல்லும்போது சில காரியங்கள் உள்ள மனசில் அப்படியே ஓடும். டூப்ளிகேட் சில இது உலகத்தில் ரொம்ப ரொம்ப அப்படியே கொண்டாடுற மாதிரி இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது, அதை பார்த்து அப்படியே விழுந்து போகிறது. அது இல்லை, ஒரிஜினல் என்னைக்குமே ஒரிஜினல் தான். அப்போது நம்முடைய சந்ததியை கர்த்தர் பாதுகாப்பார். பெற்றோராக இருக்கட்டும், அவங்களுடைய ஜெப எல்லையை தாண்டி பிள்ளைகளால் போக முடியாது. அநேக பெற்றோருடைய சாட்சி கேட்டிருக்கிறேன். அவங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு எல்லையை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ ஜெபங்கிற அலங்கத்தை என்ன பண்ணணும், குடும்பத்தில் தேவ சமூகத்தில் சபைக்காக ஏறெடுக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும். அப்போ சந்ததி ஆசீர்வதிப்பார், நம்மை வந்து சந்ததிக்கே ஆசீர்வாதமாக வைப்பார். சில வருடங்கள் கழித்து தாத்தா பேர் அல்லது அப்பா பேரா அப்படி சொல்லப்பட்டாலும், அம்மா பேரா சொல்லப்பட்டாலும், பா அவங்கள மாதிரி விசுவாச வீரர் கிடையாது, அவங்கள மாதிரி ஜெபிக்கிற ஆள் கிடையாது அப்படிம்பாங்க. அப்போது நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம், மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல போனால் அந்த இடத்துல மாற்றம் வரணும், நம்ம ஜெபிச்சா மாற்றம் வரணும், நம்ம ஒரு வார்த்தை சொன்ன ஒரு மாற்றம் வரணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? என்னை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார் எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறேன்னு என்ன போல கிரியை செய்வ, என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வ அப்படிங்கிறாரு. கடந்த நாட்களில் என் கூட படித்த ஒரு சகோதரி, அவங்கள பார்க்க போயிருந்தேன். எங்கள் ஊருக்கு போனப்போ போய் பார்க்க போயிருந்தேன். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, நிறைய மாப்பிள்ளை வந்துட்டாங்கப்பா, எதுவுமே செட் ஆகலை அப்படின்ட்டு. நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் சொன்னேன், இன்னைக்கு வர்ற மாப்பிள்ளை உனக்கு ஏற்ற துணையா, உன் வாழ்க்கைக்கு நல்லா இருப்பாப்புல, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். வந்து மாப்பிள்ளை வந்துட்டாப்புல, குடும்பத்தோட வந்து பேசுகிறாங்க. பேசிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. கரெக்டாக நிச்சயதார்த்த டேட்டு, கல்யாண டேட்டு எல்லாம் குறிச்சிட்டாங்க. 60 நாளில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை பிடிச்சிது, எல்லாம் ஓகே ஆனதும் அவங்க அக்கா ஓடி வந்து கையை பிடிச்சி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கால் வச்ச நேரம்
அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம், அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் கால் வச்ச நேரம், நீங்கள் சொன்ன நேரம் கரெக்டாக நடந்துருச்சு. ஏன்னா எவ்வளோ தடை குடும்பத்தில், அவ்வளோ தடை, எத்தனை மாப்பிள்ளை வந்தாலும் செட் ஆகலை. ஆனால் எப்படி பண்ணப்ப நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். சுவிசேஷத்துக்கு ஒரு வாசலை கத்த திறந்துட்டாரு. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிப்புள்ள நிச்சயமாக வருவாங்க. அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளை ஆனால், தேவனை நம்ம உண்மையாக சேவிக்கிறது உண்மையானால், தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிறது உண்மையானால், நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படி என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீ யார் ஆசீர்வதிக்கிறியோ நான் அவங்களை ஆசீர்வதிப்பேங்கிறாரா இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஆசீர்வாதமாய் மாறும். அதாவது நம்முடைய நிலைமையை மாற்றுகிற கர்த்தர். அப்போ உங்க நாவல கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. உங்க சூழ்நிலைக்கு விரோதமா நீங்க பேசணும். இயேசுவின் நாமத்தினால விலகி ஓடு, இயேசுவின் நாமத்தினால் எதிராக இருக்க அந்த காரியத்தை நான் மாற்றுகிறேன்னு சொல்லி விசுவாசித்து ஜெபித்தா நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாச ஜெபம் அவசியம். அப்போ நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவனின் 7 வித ஆசீர்வாதங்கள் சொல்லுவோமா? முதலாவது, கர்த்தர் என்ன பண்றாரு? பலப்படுத்துவார். அடுத்து 2வது, பழக்குவிக்கிறாரு. 3வது, தாங்குகிறார். 4வது, ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறார். 5வது, அடுத்து 6வது, கடைசியா பார்க்கிறோம், சந்ததி ஆசீர்வதிப்பார், சந்ததிக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார், மாற்றுவார். சரி, ஆசீர்வாதங்களை பார்த்தாச்சு. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தாவீது செய்த 5 காரியங்கள். எத்தனை காரியம்? சீக்கிரம் முடிச்சுற நேரம் போயிட்டு இருக்கு. 5 காரியம். 18:6 கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார் தாவீது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அப்ப முதலாவது காரியம், இயேசுவை நோக்கி கூப்பிடணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். எந்த நிலைமையிலும் சரி யாரை நோக்கி கூப்பிடணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்ம அவர் மேல விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அவர் நம்ம மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தி அற்புதங்களை நிகழ்த்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வெளிப்படுத்தணும், நோக்கி கூப்பிடணும். 2வது, 20வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அப்போ நீதியா இருக்கணும், நீதியுள்ள வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் அநீதி இருக்கக்கூடாது. இந்த கையினால பாவம் செய்யக்கூடாது, இந்த கையினால லஞ்சம். அப்ப நீதியா இருக்கணும், என் வாழ்க்கை நீதியா இருக்கணும். 3வது, 21வது வசனம், கட்டளைகளை கை கொண்டு வாழணும். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ, அப்போஸ்தலருடைய அந்த சாட்சியை பாருங்க. மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமம். நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அப்போ நம்ம கட்டளைகள் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு முழுதுமாக கீழ்ப்படியணும். அடுத்து 4வது, 23வது வசனத்தில் உண்மையா இருக்கணும். தாவீது என்ன பண்றாரு? உண்மையா இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிதாபமா இருப்பான் இருக்கா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இருக்கா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பாக்கியவானாய் மாற்றும். அப்ப நம்ம உண்மையா இருக்கணும். படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், நம்ம கொடுக்கப்பட்ட பணங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அந்த உண்மையை கர்த்தர் பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அது யோசிச்சு பாருங்களேன். நம்ம கொஞ்சம் தான் உண்மையா இருக்கிறோம் சில அநேக நேரங்களில். அப்பவே கர்த்தர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, 100க்கு 100 உண்மையா இருந்தா கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நம்மளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அவர் கேட்கிற கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாக வைப்பேன். அப்போ அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்து கடைசி 23வது வசனம், துர்க்குணத்திற்கு விலகுங்கள். சில கெட்ட சுபாவங்கள் வரதான் செய்யும். ரட்சிக்கப்பட்டும் சில சமயம் கோபம் வரும், எரிச்சல் வரும், கசப்பு வரும், நிறைய தவறான காரியங்கள், பாவமான காரியங்கள் வரலாம். அதெல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி எரியணும், வெட்டி எரிஞ்சிடணும். வேறா இருக்கும்போதே வெட்டி எரிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, மரமா வளர விட்டுனா ரொம்ப கஷ்டம். அப்போ துர்க்குணத்துக்கு விலகணும். சில எரிச்சல், சில கசப்பு, சில அந்தரங்க பாவங்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? விட்டு ஒழிக்கணும். அப்போ 5 காரியம் பார்த்தோம். தாவீதுடைய 5 தீர்மானங்கள் என்ன? இயேசு தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். 2வது, நான் நீதியா இருப்பேன். 3வது, கட்டளைகளை நான் கை கொள்ளுவேன். அவர் கை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. 4வது, உண்மையா இருப்பேன். அடுத்து 5வது, துர்க்குணத்துக்கு நான் என்னை விலக்கி காத்து கொள்ளுவேன். இப்படி நம்ம 5 காரியங்கள் நம்ம கை கொண்டு இருக்கும்போது அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு கட்டளைகள் உண்டு. எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில்
நம்ம கேட்போமா? ஆண்டவர் நிறைய பேரை உற்சாகப்படுத்தியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். நிறைய தேற்றி இருக்கிறதா நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் தேற்றுகிற தேவன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் தேற்றுகிற வார்த்தைகள் தான் அநேகம் புறப்பட்டது. அப்போ நம்முடைய தேவன் எல் ஷடாய், அந்த கழுகு எப்படி போஷிக்கிறதோ அதே போல நம்மை போஷிக்கிற தகப்பன், நம்மை நேசிக்கிற தகப்பன், நம்மை உருவாக்குகிற தகப்பன். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. இப்போதே தேவனுடைய கரம் உங்களை இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சில கவலைகளை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். சில மன வேதனைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சில அடிக்காயத்தை கர்த்தர் குணமாக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையோ, இஸ்ரவேலில் ரண வைத்தியன் இல்லையோ, அப்புறம் ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தம் அடையாமற் போனால்? உன் காயம் கொடியது. வெளியே நம்ம சிரிக்கிறோம், ஆனால் சில மனதளவில் சில காயங்கள் வந்து சில சமயம் ஒரு துக்கம் வந்துடுது. பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் சில சமயம் ஒரு துக்கம் வந்துட்டே இருக்கு. அது காரணம் என்னன்னா, கடந்த கால சில காயங்கள், கடந்த கால சில வேதனைகள். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இது நான் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினதான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது தான், அதை ஒரு நாள் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் புதிய துவக்கங்களை கர்த்தர் தருகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 8னா புதிய துவக்கம். உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் சில புதிய வாசல்களை திறக்க விரும்புகிறார். சில புதிய மேன்மைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் பழுகி பெருகுவீங்க. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது நிச்சயம். தாவீது நாளுக்கு நாள், டே பை டே அவர் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துகிற தேவன்.